வணக்கம் நிகிதா. குடியாத்தம் அடுத்த பரதராமி பகுதியில் இருக்கக்கூடிய டிபி பாளையம் அருகாமையில் பார்த்தோம்னால் கந்தன் செருகு எனும் பகுதி இருக்கின்றன. இந்த பகுதியின் அருகாமையில் உள்ள ஏரியில் யானை தண்ணீர் குடிப்பதற்காக வந்திருக்கின்றன. அப்போது பார்த்தோம்னால் அந்த ஏரியின் சேற்றில் யானையானது சிக்கிக்கொண்டு தொடர்ந்து அந்த பகுதியில் கத்தி கூச்சலிட்டு இருக்கின்றன. அப்போது அந்த பகுதியாக சென்ற பொதுமக்கள் அதை கண்டு உடனடியாக குடியாத்தம் வனத்துறையினருக்கும் அருகாமையில் இருக்கக்கூடிய ஆந்திரா வனத்துறையினருக்கும் தகவல் தெரிவித்திருக்கின்றனர். அந்த தகவலின் பேரில் தற்போது வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதிக்கு வந்து யானையை மீட்கும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். குறிப்பாக நாம் சொல்ல வேண்டும் என்றால் அந்த செருகு, அதாவது கந்தன் செருகு என்னும் பகுதி பார்த்தோம்னால் தமிழக ஆந்திரா எல்லையை ஒட்டி இருப்பதன் காரணமாக இந்த பகுதியில் சிக்கியிருக்கக்கூடிய யானையை தமிழக அரசு சார்பாக மீட்கப்படுமா இல்ல ஆந்திர அரசு சார்பாக மீட்கப்படுமா என்ற கேள்வியானது அந்த பகுதியில் எழுந்திருந்தன. ஆனால் இரண்டு மாநிலத்தில் இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் ஒன்றிணைந்து அந்த யானையை மீட்கும் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். குறிப்பாக அந்த யானை அந்த ஏரியின் நடுவே சிக்கிக் கொண்டிருப்பதன் காரணமாக அந்த யானையை மீட்பதில் அதாவது சவாலான ஒரு விஷயமாக இருந்த போதிலும் வனத்துறை அதிகாரிகள் அந்த பகுதியில் துரிதமாக செயல்பட்டு அந்த சேற்றில் சிக்கியிருந்த அந்த யானையை பத்திரமாக மீட்டனர். மேலும் அந்த யானையானது அந்த பகுதியிலிருந்து தற்போது வனப்பகுதிக்கு உள்ளே அனுப்பும் பணியில் தற்போது அந்த பகுதிக்கு கூடிய வனத்துறை அதிகாரிகள் ஈடுபட்டு இருக்கின்றனர். குறிப்பாக அந்த வனப்பகுதியில் பார்த்தோம்னா யானைகள் அதிகமாக இருக்கின்றன. இருந்த போதிலும் இந்த ஏரியில் அவ்வப்போது யானைகள் வந்து தண்ணீர் குடித்து செல்லும். ஆனால் இந்த சேற்றில் யானை எவ்வாறு சிக்கியது, வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்று அந்த பகுதியில் தொடர்ந்து வனத்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நிகிதா.